கூறியவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள், ஆனால் மனதில் பட்டதையெல்லாம் பேசாதீர்கள். இகளால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் தர்மம்தான். கவிதை என்பது அழகான வரிகளைச் சொல்வதல்ல, ஆழமான வழிகளைச் சொல்வதாகும். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை எப்பொழுது நீ தேடிச் செல்கிறாயோ அப்பொழுது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையாவும் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு நட்பிருந்தால் அதுவும் வரம்தான். சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத சொந்தம் நல்ல நட்பு. படங்கள், படித்து மகிழ்ந்த புத்தகங்கள், சமூகத்தின் நிகழ்வுகள் எல்லாம் பேச கிடைத்த வரம். செருப்பை கழட்டி அடிக்கத் தோணும் நபரை சிரித்துக்கொண்டே கடப்பதற்குப் பெயர்தான் பக்குவம். இது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் பல இருந்த போதும் மௌனத்தை கடைபிடிப்பதாகும். வேகமாய் முன்னேறவில்லை என்று வருத்தப்படாது, பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு.